ஹை ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியல் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர டிசப்பாயிண்டடாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் நடிக்கிற கார்த்திக் ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சீரியல்லேருந்து விலக போறாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜெய ஸ்ரீனிவாஸ் குமார்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஆக்டர் தான் நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கார்த்திக் தீபம் சீரியல் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற சீரியல்னு சொல்லலாம். இந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ஒரு நம்பர் 1 கிங்னு சொல்லலாம். அப்படி கார்த்திக் தீபம் சீரியலுக்கு இருக்கிற ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அதுல நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை வந்து ஒரு ஆக்டிங்கா காட்டாம நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்பவே இயல்பா நடிச்சிருப்பாங்க. மெயினா பாத்தீங்கன்னா அதுல நடிக்கிற ரேவதி அவர்கள் அவங்களோட ஆக்டிங்கு அவங்களோட குணச்சித்திரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரசிகர்களை கவரக்கூடிய வகையிலையும் ஒரு இயல்பான ஃபேமிலியில இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி அவங்க ஆக்டிங் அந்த அளவுக்கு ஒரு இயல்பா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திக் ராஜ் அவர்கள் அவங்களோட ஆக்டிங்கும் சொல்லவே தேவையில்லை. இந்த சீரியல்ல ஒரு ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்னே சொல்லலாம். இவரோட ஆக்டிங்க்குன்னு சொல்லி தனி ஃபேன் பேஸே இருக்கு. இவங்களுக்கும் தனி பெண்கள் ரசிகர் பட்டாளமே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுக்குற ஆக்டர். இவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இயல்பா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா காமெடிக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுப்பாரு. அது மாதிரி சீரியஸா ஒரு ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு விறுவிறுப்பாகவே கொண்டு போவாரு. இப்படி இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்குன்னு சொல்லிட்டு டெய்லி ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல சீரியல்ல இருக்கிறவங்க யாரும் நிலையா அதில் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்க நல்லா பிரபலம் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு பட வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ படத்துல நடிக்கிறதுனால இவர் இந்த சீரியலை விட்டு வெளில போறாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் படத்துல நடிச்சுட்டு திரும்பி வருவாரா இல்லை இதுக்கப்புறம் வேற யாராச்சும் நடிப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவருக்கு பதில் இவர் நடித்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.